السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்யக்கூடிய நல்லடியார்கள், சூஃபியாக்கள், மகான்களுடைய ஜமாத்திலே நம்மை சேர்த்து வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். யார் எங்கே சேர விரும்புகிறார்களோ அங்கே அவர்களே அல்லாஹ் சேர்த்து வைப்பார். இது அல்லாஹ் தஆலாவுடைய பழக்கம். நீ விரும்பினால் அல்லாஹ் சேர்த்து வைப்பான். அல் மர்உ மா மன் அஹப்ப. ஒவ்வொரு மனிதனும் அவன் யாரை பிரியப்படுவானோ அவர்களோடு இருப்பான். இந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் என்ன? இங்கே நீ யாரை விரும்புகிறாயோ அங்கே அவர்களோடு சொர்க்கத்திலே இருப்பாய். இங்கே நீ யாரை விரும்புகிறாயோ, நல்லடியார்கள் விரும்பினால் அவர்களோடு இருப்பாய். இங்கே யாரை நீ விரும்புகிறாயோ அவர்களோடு அல்லாஹ் தஆலா உன்னை சொர்க்கத்திலே வைப்பான் என்பது ஒரு பொருள். சொர்க்கத்தில் மட்டும் இல்லை, துனியாவிலேயும் அப்படிதான். நம்ம யாரை விரும்புகிறோமோ அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் நம்ம அவங்களோட சேர்த்து விட்டுருவான். அந்த ஆசை உண்மையாக இருக்குமானால் ஆசை வச்சுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவான். இது அல்லாஹ் தஆலாவுடைய பழக்கம். ஜி அல் மர்உ மஅ மன் அஹப்ப. துனியாவிலையும் சேர்த்து வச்சிருவான். மகான் அல்லாமா ஆரிஸ் பில்லா சுபூரி ஷா கிப்லா ஃபைசி ரலியல்லாஹு தஆலா என்னுடைய மிக உயர்வான ஆசான், என்னுடைய ஷேഖ்நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்க்கார் ஃபைசி ஷா கிப்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மூத்த ஹலீஃபா சுபூரி ஷா கிப்லா அவர்கள் சற்றேறக்கூடிய 15 நாட்களுக்கு முன்பு அல்லாஹ் இடத்திலே சென்று விட்டார். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வயசில் நாகூர் ஜமானுடைய சிறப்புகள்லாம் கேள்விப்பட்டு நாகூர் ஜமான் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை அவங்க. அதனால பள்ளிக்கூட நோட்டில் எல்லாம் எழுதி வைப்பாங்க, நாகூர் வருகிறேன், என் எஜமானே, என் உயிரே, என் நேசரே, இதோ நாகூர் வருகிறேன், இதோ வருகிறேன், உங்கள் தாளடியில் என் தலையை வைக்கிறேன், வருகிறேன். எங்கள் எல்லா ஸ்கூல் நோட்டில் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் நோட்டுக்குள்ள அறிவியல் நோட்டு, இங்கிலீஷ் நோட்டு, தமிழ் நோட்டு எல்லாத்துலேயுமே இதோ வருகிறேன் அப்படி.
வாத்தியார் கையெழுத்து போட நோட்டு வாங்க வரல, ஏண்டா போய் தொலைங்கண்டா, உன்னை யார் நாகூருக்கு போவேன்னு சொன்ன, நோட்ல ஏன்டா எழுதுறாத, எல்லா நோட்லையும் எல்லா பக்கத்துலையும் மேலே பார்த்தா நாகூர் வருகிறேன் நாகூர் வருகிறேன், உதயண்ட நோட்டை வீணாக்கிற. இந்த வாத்தியார் திட்டுவார், இப்போ நாகூருக்குலாம் யாரும் கூட்டிகிட்டு போல. அதற்கு பின்பு எஜமான் மேல் அந்த வைத்த அந்த காதல், எஜமான் நாகூர் ஷெரீஃபை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவர்களுடைய காலடியிலேயே என்னுடைய மொத்த காலமும் கழிக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை, சென்னைக்கு நாகூருக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த இஷ்கு, அந்த காதல் என்னை எஜமானுடைய தர்பாரை கொண்டு வந்துருச்சு. அந்த நாகூருடைய ஜோன்லேயே புறவச்சேரியில் எஜமான் தன்னுடைய சுமாராக ஒரு 60 வருட காலங்கள் அல்லாஹ் அங்கே வச்சிருந்து அங்கே வஃபாத்தாகி அங்கேயே அடக்கமாக இருக்காங்க. அல்லாஹ் தாலா அந்த மாதிரி நசீப் ஆக்கணான்னு சொல்லி காமிச்சான். அப்போ அந்த சின்ன வயதில் அதன் மீது வைத்த காதல் இருக்கே, ஆர்வம் இருக்கே, அந்த ஆர்வத்தை அல்லாஹ் தாலா கொண்டு போய் சேர்ப்பான். யார் யார் எங்கே ஆர்வம் வைக்கிறீங்களோ அந்த ஜமாத்தோடு அல்லாஹ் சேர்த்து வச்சுருவான். எப்படி சேர்த்து வைக்க நம்ம அறிவிக்கே வேலை செய்யாது, அந்த மாதிரி சேர்த்து வச்சுருவாங்க. அல்லாஹ்வுடைய பழக்கம். உன் விருப்பம் என்னவென்று உன் முகத்தை வச்சே விளங்கிக்குவாங்க. விளைஞ்சுங்களா? உன் முகமே காட்டி கொடுத்துரும் நீ எதை விரும்புகிறாய் என்பதை. என்னவை உன் முகமே காட்டி கொடுத்துரும். ஒரு சில குடிகாரன் புதுசாக ஒரு ஊருக்கு போயிருக்கான், நீ சாராய கடை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அவன் தெருவில் 2 ரவுண்டு அடிச்சுட்டு வருவான். அவனுக்கு தெரியும் யார் இருக்குன்னு. அண்ணே நம்ம கடை எங்கே இருக்குண்ணே தெரியாது. 3வது சந்துக்குள்ளே போனால் ஒரு டீ கடை இருக்கும், அதுக்குள்ளே போனால் அங்கே பாருங்க. எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியாது. பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி குடிகாரன் முகத்தை குடிகாரன் அறிவான். அவன் கரெக்டாக பார்த்தா தெரிஞ்சுக்குவான். சூஃபியாக்களுடைய முகத்தை சூஃபியாக்கள் தெரிந்து கொள்வார். நான் எத்தனையோ தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன். சில நேரங்களில் சில பேர் பார்த்தோம்னா நீங்கள் ஃபைசின் ஆத்துரி முறியுதா அப்படின்னு கேட்குறாங்க. நீ எழுதியா ஒட்டியிருக்கு, மூஞ்சி இல்லை லேபிளா ஒட்டியிருக்கு. நீ நினைக்கலாம் தொப்பியை பார்த்து கண்டுபிடிப்பாங்களான்னு. தொப்பி இல்லாமலும் பார்த்து விளைஞ்சுங்களா கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ் தாலா எப்படி காட்டுறான்னு தெரியல. நான் பல பேர் கண்டுபிடிச்சிருக்கேன். சில பேர் முகத்தை பார்த்தோன்னே இவன் வஹாபி தெளிவாக இருக்கு, தாடி இருக்கு, மீசை இருக்கு. இப்போ நமக்கும் தான் தாடி இருக்கு, மீசை இருக்கு. அவங்களும் சுமத்தான் நம்ம தாடி வச்சிருக்காங்க, மீசை வச்சிருக்காங்க. ஆனால் மூஞ்ச பார்த்தோன்னே எழுதி ஓட்டிருக்கு. இதை விட நம்மளை விட திறமையாக போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிடறான். இப்போ நம்ம காரில் போய்ட்டு இறக்கணும் பயணிக்கு போயிட்டே இருக்கேன். நம்ம மூஞ்ச பார்த்த உடனே இவங்க தர்கா கோஷ்டி, இவங்க வலிமார்களுடைய நேசர்கள், இவங்க இறை நேசர்கள், இறை பக்தியாளர்கள், எனக்கும் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கங்க பை, வெயில நிற்கிறேன் ரொம்ப நேரமா, நீங்கள் போங்க பை அப்படின்னு நம்மளே அமைச்சு. அதே வர்றாங்க அவங்க இறங்குன்றாங்க. அதே முகம்தானே இருக்கு, அதே மீசை தானே, அதே தாடி தானே, பார்த்தவொன்னே தெரியுது அவருக்கு. அதுங்களா? அப்ப அந்த முகம் காட்டி கொடு. கஞ்சா அடிக்கிறேன் வந்தா ஒரு ஊருக்கு புதுசா, இப்ப நீங்க போய் இந்த ஊர்ல ஒரு 2 கஞ்சா பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு காசு கொடுத்து வாங்க முடியுமா? பல்லப்பட்டியில 2 கஞ்சா பாக்கெட் வேணும் வாங்கிட்டு வான்னு உங்களுக்கு காசை கொடுத்தேன். 500 ரூபாய் எவ்வளோ காசு தெரியல, கஞ்சா பாக்கெட் எவ்வளோன்னு தெரியல. சரி 1000 ரூபாய் வச்சுக்குவேன், இதெல்லாம் ஜாஸ்தியாக கம்மியான்னு தெரியாது எனக்கு. சரி 1000 ரூபா கொடுத்துட்றேன், இந்த 1000 ரூபாய்க்கு இந்த கஞ்சா பாக்கெட் வாங்கிட்டு வாடா அப்படின்னு நான் கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் கடத்தெருவெல்லாம் போய் சுற்றிட்டு கட்டை கஞ்செருவில் போய் எட்டிக்கிட்டே கஞ்சா பாக்கெட் எங்கே கிடைக்கும் போயா, எங்களை பார்த்தா அப்படி தெரியுதா? நீ வாங்கிட்டு வர முடியாது அவன்கிட்ட. நேராக இப்போ பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஸ்டாண்ட் சார் கஞ்சா போயிட்டு கஞ்சத்து வாங்கிட்டு சொன்னாங்க, எங்கே கிடைக்கும்னு கேட்டு பாருங்க, சாத்திடுவானோ சாத்தி. இங்கே வாங்க முடியாது நீ. அதில் ஊர் எக்ஸ்பர்ட்டாக அவன் எந்த ஊருக்காரனாக இருக்கட்டும், மெட்ராஸ்காரனாக இருக்கட்டும், கன்னியாகுமரிக்காரனாக இருக்கட்டும், ஆனால் கஞ்சாவில் ஊர்னவன் இருக்கான் பாருங்க, அவன்ட்டு நீ காசை கொடுத்து அமிச்சா 2 நிமிஷத்தில் வந்துடுவான். அவங்க எப்படி தான் நல்லா காட்டி கொடுக்குறான்னு தெரியும். கஞ்சாக்காரன் புதுசாக ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் யார் கஞ்சா விற்கிறான்னு கற்றுக்கிறோம். சாராய குடிக்கிறோம் புத்தம் புதுசாக ஒரு ஊருக்கு முதல்ல கால் வச்சோடனே சாராய கடை அவன் கண்ணுக்கு படுது. தொழுகையாய் ஜமாத்த பாபந்தியா ஒருத்தர் ஒரு ஊருக்கு புதுசாக காட்டி வச்சாரு, எங்க பள்ளின்னு கண்டுபிடிச்சாரு, பள்ளிவாசி எங்கன்னு கண்டுபிடிச்சாரு.
ஒருத்தர் ஒரு ஊருக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் அங்கே பின்வாங்க ஒரு பள்ளியாசம் இருக்குது, அங்கே தான் எப்பயும் தோத்துட்டு வர்றதுன்னு. பள்ளியாசம் இருக்காங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு இப்போ அல்லாத்துல காட்டி கொடுக்குறான். நமக்கு தொழுகையாளிகளுக்கு எந்த ஊருக்கு போங்க, பள்ளிவாசல் எங்கேன்னு தெரிஞ்சிருது, அல்லாத்துல காட்டி கொடுக்குறது. அது மாதிரி நீ எதில் ஆர்வம் வைக்கிறாயோ, எதில் ஆசை வைக்கிறாயோ, அதை அல்லாஹ்தாலா உன் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பான். இது அல்லாஹ்வுடைய பழக்கம். நீ ஆசை வச்சு பாரு. இந்த சூஃபியாவை போகணும்னு ஆசை வை, தொழுகையாளி ஆகணும்னு ஆசை வை, ஒரு தொழுகை கதாவாக்கூடாதுன்னு ஆசை வை. அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையில் அல்லாஹ்தாலா உண்டு பண்ணி கொடுத்துட்றான். ஒரு தொழுகையை நான் ஜமாத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆசை வை, அதற்குரிய சூழ்நிலையை அல்லாஹ் உண்டு பண்ணி கொடுத்துருவான். நீ தொழுக கூடாதுன்னு ஆசை வை, பதுநசீப் பதுநசீப். பள்ளிவாசலுக்கு உள்ளே இருந்தாலும் பாங்க சொல்லி வெளியே போயிடும். 2 நாள் எலக்ட்ரிஷியன் ஒர்க் நடந்துச்சு. எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்தவங்க 2 பேருமே முஸ்லீம்கள் தான். ஜி காலேருந்து வேலை செய்கிறாங்க, லுஹர் பாங்க சொல்லிடுறாங்க, ஜமாத்து நிற்க போகுது. நான் கூட என்ன தொழிச்சு நான் தொழுதலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் சரிங்க அப்படின்னு வெளியே போகிறான். ஆள் எஸ்கேப். எங்கே போகிறாங்கன்னு தெரியல. 2 பேரும் தொப்பி போட்டிருக்காங்க, முஸ்லீம்கள் தான். என்ன பள்ளப்பட்டியில் எல்லாரும் முஸ்லீம் ஜமாத் அத்தனை பேரும் தொப்பி போட்டிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து பிறக்கும்போது தொப்பியோடு தான் பிறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் பெருமான சுண்ண செஞ்சு பிறந்த மாதிரி அவங்க மூத்தா பழம் தொப்பியோடு தான் கொஞ்சம் ஜனாசா வச்சுருப்பாங்க. அது ஒரு பழக்கம். உள்ளே வைக்கும் போது தொப்பி கட்டிடுறாங்களா தெரியல, கபரில் வைக்கும் போது கட்டிடும். தொழுக யாரு தொழுகிறது? சொல்லிட்டு தக்பீர் கேட்டு திரும்பிதான் ஆளை காணும். சலாம் கொடுத்து பார்த்தா ஆளை காணும். சுன்னத்து முடிச்சு வந்து நிற்கிறாங்க, திரும்ப மேலே நிற்கிறாங்க. நசீப் இல்லை என்று அல்லாஹ் தஆலா அதே பள்ளியில காலையிலிருந்து லுஹர் வரையிலும் வேலை செய்து விட்டு காமத்து சொல்லிட்டு வெளியே போயிட்டு உள்ள வர மாதிரி ஆக்கிட்டான். காலையிலிருந்து வெளியே எல்லாம் சுத்தி வேலை செஞ்சுட்டு காமத்து சொல்லும்போது உள்ள வர்றாங்க சில பேர். அல்லாஹ் யாருக்கு நசீப் ஆகணும்? நான் விடுறது இல்லை, என் கடமையை சொல்லிடணும் இல்லையா? ஒவ்வொரு தடவை சொன்னேன் செய்யாட்டி நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்குமே இழுத்து கொண்டு வந்து 2 கையை போட்டு முன்னாடி சஃபர் நிற்க வைக்க முடியும்? வெளியே 2 ஹிந்திக்காரங்க வேலை செஞ்சாங்க. அவங்கள்ட்டையும் கேட்டு தொழுவு இல்லையா ஹஜூர் அப்படின்னு. ஹஜரத் நாங்கள் ஆமாம் ஜும்மா ஃபக்கத் பல்லேத்தே ஹஜரத், ஜும்மா மட்டும் தொழுதுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் 5 வக்த் தொழுக வேண்டியதானே? தொழுக டைம் இல்லையா ஹஜரத்? ஏன் டைம் இல்லை? காலையில் நீ வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபஜ்ர் தொழுகு, நடுவில் மதிய உணவு அருந்தும் நேரத்தில் நீ லுஹர் தொழுகு, உனக்கு அசர் வகர் அல்லாட்ட தொழுக கேட்டால் அல்லாஹ் ஏன் கொடுக்க மாட்டான் உனக்கு நேரத்தை? நீ விரும்பாவிட்டால் 1000 சாக்கு போக்குகள் தானா வந்துடும். ஒருத்தன் தானா விரும்பலை, ஒரு செயல் செய்யலை, ஒரு செயல் செய்யணும்னு ஆசை அவன்கிட்டே இல்லை, 100 சாக்கு போக்கு வந்துடும், தானா வந்து நிற்கும். என்ன தொழில? இந்த காரணம் அந்த காரணம் அந்த காரணம், இது இல்லாட்டி அது, அது இல்லாட்டி அது. என்ன பாடத்துக்கு வரல? 1000 காரணம் தானா வந்துடும். அதனால ஆசை வைங்க முதல்ல. அப்போ சுபூர் எஜமான் நாகூர் வருகிறேன் எஜமானே, நாகூர் போகவே இல்லை, உங்கள் பொன்னடியில் என் காலடி பட வேண்டும், உங்கள் திருவடியில் என் தலை வைக்க வேண்டும். இங்கே பார்த்தாலும் நோட்டில் வாத்தியார் தலையில் அடிச்சுக்கிறார். போனா போய் தொலையாண்டா, உன்னை யாரா வேணான்னு சொன்னான்? இங்கிருந்து உயிர் அடிச்சுட்டு இருக்கிற ஒரு நேரம் அல்லாஹ் கொண்டு வந்தோம். அவங்க காலடியிலேயே வாழ்நாளெல்லாம் அல்லாஹ் வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு சிரமம் ஏற்பட்டால் நேரம் அங்கே போயிடுவாங்க. 3 நாள் அங்கே போய் தங்குவாங்க, இரவு பகலா எஜமானத்துக்கு கோரிக்கை வைப்பாங்க. அந்த காரியம் நிறைவேற்றி கொடுத்துருவான் அல்லாஹ் தஆலா. புரிஞ்சுங்களா? அந்த பக்தி அல்லாஹ் ஜல்ல வீணாகிறது. அவங்க மேல் கொண்ட பக்தி, நாகூர் எஜமான் மேல் கொண்ட அன்பு, அவர்கள் சுபூர் ஷா குபுல்லாவுக்கு வைஜி நாயத்தை காட்டி கொடுத்துட்டாங்க. நீ என் மேல அன்பு வச்சியா, என்னை நெருங்கணுமா, வா என் நேசரை ஒருத்தர் காட்டுறேன், அவங்கள பிடிங்க, என் பக்கம் வந்துடலாமா. ஏன்னா நாகூர் எஜமான் மீது பக்தி வைத்தால் நீ அவர்களை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஷேக் வேணும். அந்த ஷேக்குடைய தொடர்பை அவங்களா காட்டி கொடுப்பாங்க.
நீ அவங்கள்ட்ட போய் எனக்கு எஜமானே நீங்கள் அடைந்த ஞானத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. அந்த ஞானத்தை யார் மூலம் கிடைக்குமோ அவர்களே ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. என்னுடைய மாமனார் குதுபுல்லா ஷா ஷிஹாபுல் ஆமிரின் பேர், ஆமீர் நாயத்துடைய முரீத். அவங்களுக்கு தனக்கு ஒரு காமிலான ஷேഖ வேணும்ட்டு நாகூர் ஜமான் தர்பாரில் போய் முராகபா செய்கிறாங்க. 3 நாள் கனவுல ஒரு ஷேഖ நாகூர் ஜமான் காட்டுறாங்க. இவங்க தான் அவங்க ஷேഖ. அவங்கள தேடி ஊர் ஊராக சுற்றுறாங்க. கடைசியாக மெட்ராஸில் போனால் அங்கே பள்ளிவாசலில் பயன் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமீர் அவங்கள பிடிச்சிக்கிட்டாங்க. அது மாதிரி நாகூர் ஜமானே உங்களை தேடி வருகிறேன் அப்படின்னு எழுத பறக்கத்து அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா ஃபைஸ் நாயத்தை காட்டி விட்டான் அவர்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரமிக்க 2 பேரை பார்த்தாங்க. ஒருத்தவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒருத்தவங்க அபூ ஜஹல். இவங்க 2 பேரும் மதீனாவில் அதிகாரம் மிக்கவர்கள், வீரம் மிக்கவர்கள். நாம் பலகீனமாக இருக்கிறோம் இஸ்லாத்தில், வெளியே கூட சொல்ல முடியும். இப்படி 5 வருஷம் 6 வருஷம் ஓடிடுச்சு. இவர்கள் 2 பேர்ல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார், இஸ்லாம் இன்னும் வலுப்பெறும் அல்லவா இந்த ஆசை வைக்கிறாங்க. 6 வருஷம் ஓடிடுச்சு நுபுவத்து வந்து. இந்த துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் உமர் அல்லது அபூபக்கர், உமர் அல்லது அபூ ஜஹல், இந்த 2 பேரில் ஒருத்தருக்கு நீ ஹிதாயத் செய்யறது, இஸ்லாத்துக்கு வர வைத்து அவர்களை கொண்டு இஸ்லாத்துக்கு நீ வலு கொடு அல்லாஹ், அல்லாஹும்ம அய்யிதில் இஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானுடைய புனித நாவல வந்த வார்த்தை உமர் அல்லது அபூ ஜஹல்ன்றாங்க. உமரும் அபூ ஜஹல்னு சொல்லல, உமர் அல்லது, அல்லாஹ் அப்படித்தான் இல்ஹாம் செஞ்சிருக்கான், அல்லாஹ் அப்படித்தான் கல்வில போட்டிருக்கிறான். உமர் பேர்ல முதல்ல சொல்லிட்டாங்க சொல்லலாம், அது முதல்ல கபூல் ஆயிடுச்சு. அல்லாஹ் முதல்ல கபூல் செஞ்சிடும், அடுத்தது போகல. துவா செஞ்சாங்க, உமர் நாயகம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. உமர் நாயகம் இஸ்லாத்துல 40வது நபரா வந்தாங்க. அது வரைக்கும் 39 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 40வது நபராக இஸ்லாத்துல உமர் நாயகம் வந்த உடனே மொத்த அரபு உலகம் அல்லோல ஒல்லோலம் ஆயிடுச்சு. அது உமரே போயிட்டு வரான்ப்பா அதுல. இப்போ இனிமேல் முஸ்லீம்களுக்கு கைவி கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்குது. முஸ்லீம்களுக்கு ஒரு இஸ்ஸத்தை, ஒரு மரியாதை அல்லாஹ் கொடுத்துட்டான். உமர் நாயகம் துவா செஞ்சு வாங்கினாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என் ஷேഖ நாயகம் வழங்குங்களா சுபுரிஷாவை துவா செஞ்சு வாங்கினாங்க. சர்கார் நாயகம் திருவல்லிக்கேணி அந்த ஏரியாக்களில் ஐஸ் ஹவுஸ் இந்த ஏரியாக்களில் பயான் செய்வாங்க. ஒரு மதரசா இருந்துச்சு. அந்த மதரசாவில் சர்க்காருடைய பீர்பாய்களில் அவங்களுடைய முரீதுகளை வைத்து இதெல்லாம் பயான் செய்வாங்க. சர்க்கார் நாயனுடைய பழக்கம் இரவு ஆரம்பித்து இரவெல்லாம் பயன் செய்வாங்க. இஷா தொழுது ஆரம்பித்தா நைட்டு 3 மணி 4 மணி ஆகும். அல்லாஹ் பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பேச்சை நிப்பாட்ட முடியாது. மன் அரஃபல்லாஹ் தால லிசானு, அல்லாஹை ஒரு அறிந்து விட்டால் அவன் நாக்கு நீளமாகிவிடும். மற்ற ஆலிம்ஷாக்கெல்லாம் 1/2 மணி நேரத்தில் பயானை முடிச்சிடலாமான்னு பார்ப்பாங்க. சர்க்கார் நாயகம் 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் கம்மி. விடிய பேசியிருக்காங்க ஃபஜர் வரைக்கும். இஷாவுக்கு ஆரம்பித்து 10 மணி நேரம் ஃபஜர் வரைக்கும் பல பயான்கள் பேசியிருக்காங்க. சர்க்கார் ஃபஜர் பாங்க சொல்லுவாங்க, என்னமோ சப்ஜெக்ட் ஆரம்பித்து அதுக்குள்ளே வேறு பக்கம் செய்தி போயிடுச்சு. ஃபஜர் பாங்க சொல்கிறாங்க, நம்ம பயான் ஆரம்பிச்சிடலாமா? யாராவது தூங்கி இருப்பாங்களா? ஒருத்தர் தூங்க மாட்டாங்க. இது மாதிரி பல 100 இரவுகள் என் ஷேഖனா இரவெல்லாம் பேசி புறவச்சேரியில் பேசியிருப்பதாக சுபுரி ஷேഖ் சொல்லி காமிச்சாங்க. பல ஊர்கள் தெரியுமா? சதுர் பிஸ்மில்லான்னு ஆரம்பிப்பாங்க. வீடு பாயில் வைத்துக் கொண்டு விடிய பயன் நடக்கும். ஒரு தலைப்பு, ஒரு ஆயத்தை ஆரம்பிப்பாங்க. ஆயத்துடைய ஷரஹ் ஆரம்பிப்பாங்க. 2 வரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் மார்க் செஞ்சது. அப்படியே அந்த செய்தி போயிட்டே இருக்கும். ஃபஜர் பாங்க சொல்லுவாங்க. ஃபஜர் பாங்க சொல்லி விட்டார்கள். ஆகவே என்னுடைய உரையை இத்துடன் நான் ஆரம்பம் செய்கிறேன். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இல்லை, இப்போதான் அந்த பழைய ஆயத்துக்கு வர்றேன். ஆமதம் பரிசரே மத்துலூப், நான் ஆரம்பித்த ஆயத்தின் பக்கம் கவனம் செலுத்துகிறேன். எல்லாம் முடிக்கிறாங்க, அங்கவங்க பார்க்குறாங்க. சரிம்மா, நான் ஆயத்தை ஆரம்பிக்கிறேன். இன்ஷா இந்த ஆயத்துடைய விளக்கம் இன்னைக்கு நைட்டு திரும்ப பார்த்துக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். திரும்ப அடுத்த நாள் ஃபஜர் வரைக்கும் என்ன பேசியிருப்பாங்க? அவங்க தன்னிலிருந்து பேசலைங்க, அல்லாட்டிருந்து பேசுறாங்க. அதனால அந்த பேச்சு நிறுத்தவும் நிறுத்தாது. அந்த பேச்சு மற்றவர்களுக்கு போர் அடிக்கவும் செய்யாது. நான் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டா மேலே எங்கேயும் பார்க்கணும். ஒரு பல்ல இமாம் திருப்பி சொன்னார், ஹஜ்ரத் 1 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிங்க, 1:25க்கு முடிச்சிடணும்.
அதுக்கு மேலே என்ன வேணாம் சொல்லிட்டு பிரச்சனை ஆயிடும் வேணாம்னு சொன்னாங்க. சரிங்க, 1:25 ஆயிடுச்சு, கொளுத்திட்ட முடிக்கல. அஜரத்துக்கு படப்படப்பாகுது. அங்கே இருக்கணும் எல்லாம் எனக்கு இஷாரா செய்கிறாங்களாம். டைம் நீங்க பார்க்குறாங்க, நான் பேசிட்டே பார்க்குறேன். தெரியுது எல்லாம் இங்கே பயான் கேட்டு முடிச்சு தொழுகு முடிச்சுட்டு நேராக கம்பெனிக்கு வேலைக்கு போகிற ஒருத்தர் எல்லாம் வெட்டிக்கிறான். ஒருத்தரும் கம்பெனியில் வேலை செய்யலை, எல்லாம் படுத்தும் தான் போகிறீங்க. ஒரு நிமிஷம் அல்லாஹ் ரசூலுடைய செய்தி சொன்னால் கேட்க முடியாது அவங்களால. நல்லா தெரியுது, முடிச்சிடுறேன் வேலைங்களா. அந்த மாதிரி நம்ம பயான் போர் அடிக்குது அவங்களுக்கு. ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது. எஜமா இஷா தொழுது ஆரம்பித்தா 10 மணி நேரம் ஃபஜர் வரையில். இங்கே மட்டும் இல்லை, துபாய் போனாங்க சர்க்கார்னே. துபாயில் கோட்டை பள்ளி வாசல்னு ஞாபகம் இருக்குது. அங்கே போய் பயான் செஞ்சாங்க சர்க்கார். அங்கே ஏற்கனவே ஒரு மீலாது விழா ஃபார்ம் பண்ணி அங்கே சிறப்பு பேச்சாளர்கள்லாம் அழைத்து இரவு 8 மணிலேருந்து 8 மணி 9 மணி வச்சுக்கலாம், 8 மணிலேருந்து 1:30 மணி 9, 9:30 வரைக்கும் பயான் நடைபெறும். மீலாது சிறப்பு விழா பயான். சர்க்கார் இந்த டைமில் துபாய் போயிருக்கா, முரீதுகளுடைய அழைப்பின் பேரில் பயான். சில பேர் சர்க்கார் நீங்களும் வந்து கொஞ்சம் நேரம் பேசுங்களேன் அப்படின்னு. விழா ஏற்பாட்டில் நீங்களும் வந்து கொஞ்சம் நேரம் பேசுங்க. சிறப்பு அழைப்பாளர் அவர் 1 மணி நேரம் பேசி முடிச்சிட்டார். துவாவதர் டைம் சர்க்கார் உள்ளே வந்தாங்க. இப்பொழுது லால்பேட்டை மகான் அல்லாமா ஆரிஃப் பில்லா ஷேகுனா ஷம்சுல் ஆரிஃபின் சர்க்கார் பில்லா அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். மை கொடுத்தாங்க சர்க்கார் கையில். சர்க்கார் பிஸ்மில்லான்னு ஆரம்பித்தா எல்லாம் ஆண் வாயப்பட்டு உட்காந்துருக்காங்க. பயான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, யாரும் அசையலை, ஒருத்தர் கண்ணும் மூடவும் இல்லை. எவ்வளோ நேரம்? 6 மணி நேரம் பேசியிருக்காங்க. என்னம்மா பயானை முடிச்சா? இல்லை சர்க்கார் நீங்கள் பேசுங்க. 1/2 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிடுச்சு சர்க்கார். 10 மணிக்கு ஆரம்பிச்சது காலையில் 4 மணி ஆயிடுச்சு. 6 மணி நேரம் பேசியிருக்காங்க. என்னம்மா ஒருத்தரும் அசையலை, விட எல்லாம் திகச்சு போய் உட்காந்துருக்காங்க, அதிர்ச்சி அடைஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க எல்லாரும். இப்போ யாராவது ஒரு மீட்டிங்கில் இமாமுக்கு 1 மணி நேரம் பயான் 8 to 9 அவங்க பயான் சிறப்பு பேச்சாளர்ன்றாங்க. 9 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு பொட்டலம் வரல. விழா ஏற்பாட்டு மெதுவாக காதில் போய் ஹசரத் ஒரு 1/2 மணி நேரம் இழுங்க, ஒரு 9:30 வரைக்கும். ஏன்னா வந்து அத்தனை பேருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் 340 பேருக்கு சாப்பாடு பொட்டலம் ஆர்டர் ஆயிருக்கு. பொட்டலம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வர எப்படி 9:30 ஆயிரும். 9 மணிக்கு முடிச்சிங்க, துவா முடிச்சிங்கன்னா உட்காந்து கலைஞ்சிருவாங்க கூட்டம். 2வது என்ன செய்யணும் தெரியாது. நீங்கள் 1/2 மணி நேரம் அப்படி இழுத்துடுன்னு காதில் சொல்லுது. சீட்டு தீர்ந்து போச்சு. அவரு சொல்றாரு, நீங்கள் சொல்றது கரெக்டு தாங்க. அவங்க காதில் போய் மெதுவாக ஒரு 1/2 மணி நேரம் ஜவ்வு மாதிரி இருங்க, 9, 9:30 ஆக்கிருங்க அப்படின்னு சொன்னோங்க. அவர் மெதுவாக சீட்டு தீர்ந்துருச்சு, நீங்கள் இந்திய சொல்லிங்கன்னா இன்னும் வந்து சீட்டு கொண்டு நான் பேசுறேன். சீட்டு தீர்ந்து போச்சுங்க, முடிச்சிட்டாரு. சரி பள்ளி இமாம் மட்டும் அவர் தான் ஏற்கனவே பழைய சரக்குலாம் இருக்கு, அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப எஜமா 6 மணி நேரம் எங்கிருந்து வந்துச்சு செய்தி? சீட்டும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நீ சீட்டில் இருந்து இல்மை எடுத்த, அவங்க மௌலாட் இருந்து இல்மை வாங்கினாங்க. जो भी हम कहते हैं हम खुद से नहीं कहते, जो भी हम कहते हैं हम खुद से नहीं कहते. எதை நாங்கள் சொல்கிறோமோ நாங்கள் சுயமாக பேசியில்லை. சாமனே ஹம்கு கியா खुद को छुपाने के लिए. அவன் எங்களை முன்னால் வைத்து விட்டான், தன்னை மறைப்பதற்காக வேண்டி. பேசுறது அவன் தான், முன்னாடி நாங்கள் உட்கார்ந்துருக்கோம், அவ்வளவுதான். 6 மணி நேரம் பேசி முடித்து பின்னால் நான் உங்களிடத்தில் இவ்வளவு நேரம் பேசியதற்கு 1 ரூபாய் கூட கூலி கேட்கவில்லை. நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறேன். அல்லாஹ்ட்ட என்ன கூலி கேட்கிறேன்? ரப்பே, இத்தனை 100 அடியார்களுக்கு உன் ஹபீபு நாயத்தை பற்றி, உன்னை பற்றி இவ்வளவு நேரம் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாயே, இதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ரப்பே. எனக்கு நீ கொடுத்த பரிசுகள் பெரிய பரிசு, இதுதான் பெரிய பரிசு. இதற்கு ஒரு காசு பணம் இல்லை, அந்த காசு பணம் தூசி. ஒரு நிமிஷம் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னதுக்கு ஒரு உலகத்தையே எழுதி வச்சாலும் சுப்ஹானல்லாஹ் பெருசு, உலகம் சின்னது. நீ அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு வசனத்தை மக்களுக்கு நினைவுறுத்தி அதன் பொருளை சொன்னாய்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னாய். அதன் அர்த்தத்தை மக்களுக்கு நீ சொன்னாய். இதுக்கு உனக்கு பகரமாக ஒட்டுமொத்த உலகத்தையே பரிசா கொடுத்தாலும் அது சின்னது, அல்ஹம்து அதோட பெருசு. அப்ப 6 மணி நேரம் 100 ஆயத்துகள் 100 ஹதீஸுகள் இந்த மக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கு நான் என்னத்தை போய் காசு வாங்குறது? ரப்பே, எனக்கு நீ செய்த பேரருள் பெரும் பரிசு, இத்தனை 100 மக்களுக்கு நீ இதை செய்ய வைத்தாயே, அதுதான் உன்னுடைய கருணை. ரப்பே, நீ சொன்னாய் லைன் ஷக்கரத்தும் ல அஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினால் மேலும் அதிகமாக்குவேன்னு சொன்ன. ரப்பே, என்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து இத்தனை மக்களுக்கு நீ பேச வச்சே, உனக்கு நன்றி செலுத்துறேன் அல்லாஹ் அப்படின்னு நிஜமா சொன்னாங்க. அல்லாஹ் அதை அதிகப்படுத்தினால் பல 100 முறை அல்லாஹ் துபாய், ஷார்ஜா, நிஜமா போகாத ஊரே இல்லை, எல்லா ஊருக்கும் அல்லாஹ் கூட்டிட்டு போனான். அதற்கு நன்றி செலுத்திய காரணத்தினால். இதுக்கு நான் எந்த கூலியும் வாங்கலேன்ட்டாங்க சொல்றாங்க, எந்த பரிசும் எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. அப்ப சூஃபியாக்களுடைய பேச்சு அப்படி. அப்ப அந்த மദ്രാஸில் மதரசாவில் உட்காந்து, ஒரு மதரசா அதில் உட்காந்து நிஜமா விடி பேசுறாங்க. சர்க்கார் நாயம் பேசுறாங்களே, அதுக்கு நேர ஆப்போசிட்டா ஒரு வீடு. அந்த வீட்டு திண்ணையில ஒரு 10-15 இளைஞர்கள் அவங்க விடி பேசுறாங்க. அதுல ஒருத்தர் பயான் செய்றார், ஆக்ரோஷமா பேசுறாரு. ஒருத்தர் இளைஞர்கள்லாம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் திண்ணையில உட்காந்து நிஜமா ஆரம்பிக்கிற மாதிரி 9 மணிக்கு சாப்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஃபஜர் வரைக்கும் ஓடுது விடிய. நம்ம கேட்டாங்க, நாம தான் இங்க அல்லாஹ்வை பத்தி பேசுறோம், அவனுக்கு என்ன பேசிருக்கிறாங்க? அவனுக்கு ஒரு சினிமா பாப்பான்னு சொல்றாரு. அதில் ஒரு ஆள் இருக்கிறாரு சமதுன்னு ஒருத்தர். அவன் அந்த 3 மணி நேரம் சினிமா படத்தை பேப்பருக்கு எல்லாம் சுருக்கி 3 நிமிஷம் போடுவாங்கல்ல, திரை கதை சுருக்கம்னு, கதை சுருக்கம். இவர் படம் பார்த்தது 3 மணி நேரம், அதை ஓட்டுறது 9 மணி நேரம் ஓட்டுவார் அந்த கதையை. அவங்க எல்லாம் ஆணு வாயை பொழுது பார்ப்பானுங்க. அந்த அளவுக்கு திறமை ஒரு மனுஷன். அந்த 3 மணி நேரம் சினிமா கதையை 9 மணி நேரம் ஓட்டுவார். அவன் வந்தான் பாரு, அப்படியே அடாடா என்ன வர்ணிக்க அப்படின்னு அவன் வந்ததை வர்ணிக்கிறது. அப்படியா ஒருத்தரும் சடைவடை, அது சடைவடை மாட்டான், எல்லாம் சிரிப்பானும், தூக்கமே வராது யாருக்கும். அந்த மாதிரி அது பேச்சுல ஒரு சுவை இருக்கு. எஜமான யாரு? அவங்களுடைய சர்க்காருடைய முரீதுகள் அந்த மாதிரி பொழந்து கட்டுறாரு அவர். நம்புறாரு சொன்னா, அப்படிப்பட்ட ஆள் தான்ப்பா நமக்கு வேணும். அல்ல அந்த மாதிரி ஒரு பேச்சு திறமையை வச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அவர் தரீக்கத்துக்கு வந்தாரே, ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய கருத்தை கல்புக்குள்ள போயிருச்சுன்னா அந்த கருத்துக்கள் அப்படி உலகமெல்லாம் சொல்லுவார் அவர். யாருமே தூங்காத அளவுக்கு அவருக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். அவர் தான்ப்பா தரீக்கத்துக்கு வேணும். யா அல்லாஹ் அவர் தரீக்கத்துக்கு கொண்டு வர நம்ம துவா செய்யறோம். அழகுங்களா எஜமான் துவா செஞ்சு வாங்கியிருக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி சுபுரிஷா தரீக்கத்துக்கு வந்த பின்னாடி அவங்க பேசினா தூங்குற ஜமாத்தெல்லாம் முடிச்சு உட்காந்துக்கும். அது வரைக்கும் மற்ற உலமாக்கெல்லாம் பயான் செய்வாங்க. அந்த மாநாட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. சுபுரிஷா பயான் செய்ய ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்சு வந்துக்குவாங்க. அப்படியே அந்த மாதிரியா இருக்கும் அவங்க பயான். நெருப்பு பறக்கும். பிற்கால பயான் நீங்க 70-80 வயசுல நீங்க பார்த்துருப்பீங்க. 70 வயசு 85 வயசுல ஆரம்ப கால பயான்லாம் கேட்டீங்கன்னா நெருப்பு தெரிக்கும். அப்படி அந்த பயான்கள் பலன்சிங்களா அந்த மாதிரி அவர்கள் உருவாக்கிட்டாங்க. பிற்காலத்துல அந்த மாணவரை கொண்டு வந்து சர்க்கார் நாயகம் லா இலாஹ இல்லல்லாஹ் தாலீமை கொடுத்து அல்லாஹ் ரசூலை பத்தி சொல்லி கொடுத்து கல்ப இர்ஃபானை கொண்டு நிரப்பி சுமாராக 50 ஆண்டு காலம் உலகம் முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய மாணவராக மாத்திட்டாங்க. நம்ம சர்க்காருடைய தூர அந்தேசி பாருங்க, நிஜமாவுடைய அந்த தூர பார்வை பாருங்க. 20-25 வயசுல தன் 75 வயசுல அல்லாஹ்ட்ட போற வரைக்கும் 50 வருட காலங்கள் அவங்க போகாத ஊரே இல்லை. 100கணக்கான தடவை மலேசியா, சிங்கப்பூர், நமக்கு டவுன் பஸ் மாதிரி. அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ப்ரோக்ராம் மலேசியாவில் முடிச்சுட்டு வந்துட்டு வியாழக்கிழமை மறுபடியும் சிங்கப்பூர் போனோம். அப்படியே ஒரு நாள் வந்துட்டு போகலான்னு வந்துட்டேன். டவுன் பஸ் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு ஃப்ளைட்டு. தெரிஞ்சுங்களா? சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, குவைத்து, அந்த ஏரியாக்களில் போகாத நாடுகளே கிடையாது. அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடியவராக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். வேதமா பொறுக்கி எடுத்தாங்க பாருங்க ஒருத்தரையும். எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய ஃபضل அவங்க. அலஞ்சுங்களா சர்க்கார் துவா செஞ்சுட்டாங்க. துவா முடிஞ்சு காரணம் ஒன்று வேணும்ல கொண்டு வர்றதுக்கு. இப்போ உமர் நாயத்துக்கு துவா செஞ்சாங்க. யாரெல்லாம் உமர் நாயத்துக்கு கொண்டு வந்துருந்து துவா செஞ்சாங்க. துவா கபூல் ஆயிடுச்சு.
காரணம் வந்து சேர்றதுக்கு. அபூஜஹல் மீட்டிங் போடுறான். யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையை என்று கொண்டு வர்றாங்களோ 100 ஒட்டகம் தான் கொண்டு வந்துடுறேன். வாளை உருவிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்காண்டி 100 ஒட்டகத்துக்காக வேண்டி. பின்னாடி எல்லாம் 72 லட்சம் மைல் சதுர மைலுக்கு எல்லாம் அதிபதி ஆக்கிட்டாங்க. 100 ஒட்டகத்துக்காக கிளம்பிட்டான். போற வழியில ஒருத்தர் பார்த்தார், ஒரு சஹாபி, எங்க போட்டீங்க? முகம்மதுடைய தலைய. உன் தங்கச்சியே முஸ்லீமே தெரியுமா உனக்கு? என்னது, ஏன் தங்கச்சியா? முதல்ல அந்த பொம்பளை தலைய, அப்புறம் தான் முகமது தலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரம் அங்க போனாங்க. அந்த குர்ஆன் ஆயத்தை கேட்டாங்க. மகடிக்கு பாம்பு மயங்கும்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஆயிட்டாங்க. சூரா தாஹாவா? தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன் லிதஷ்கா. ஓதிட்டே வர்றாங்க. அப்படி கேட்கறாங்க வெளியிருந்து, இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅக்மிஸ் ஸலாத லிذிக்ரீனு ஒரு உணர்ச்சி வசப்பட்டாங்க. ஒரு உலுக்கிச்சாங்க. மாஹாதா கவுலுல் பஷர். இது மனித வார்த்தையே அல்ல. இது மனித வார்த்தை அல்ல. இது மனிதருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. சாதுக்கு வந்துட்டாங்க. பெருமாநாட்டை வந்தாங்க. சாது அது கொண்டு வரது ஒரு சபம் இருக்கு இல்லையா? யாரோ போய் சொல்லியிருக்காங்க சுபுரி சார், எப்பா இங்கே ஒரு ஷேக் வந்துருக்காங்க, யாரோ அவங்கள்ட்ட போய் பையத்து வாங்கினா ஒரு கிளாஸ் பால் கொடுக்குறாங்க. அதே ஒரு பையனை மூட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க பால். இது சுபுரி சார் சொன்ன செய்தி, அவங்க தான் சொன்னாங்க. ஒரு கிளாஸ் நிறைய பால் கொடுக்குறாங்களாப்பா. அடே போயிட வேண்டியதான், வாடா. நேராக போய் உட்காந்துட்டான். ஒரு கிளாஸ் பால் கொடுப்பீங்க நம்ம அப்படின்னு. பையத்து வாங்கினா இந்த பையத்தை கொடுங்க கேட்குறாங்க. அவரை சர்க்கார் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பையத்து கொடுத்து பால் கொடுத்தாங்க. வாங்க கண்ணு உட்காருமா, வாங்க உட்காரு. எஜமா சுபுரி சார் சொன்னாங்க, என்னை எல்லாம் திருட்டு பைய ஊர் சுற்றி எங்கள் பசங்களாம் கெடுக்கிறான். அவன் எல்லா பசங்களும் அவன் பின்னாடி சுற்றுறானுங்க. என்னை திட்டுவாங்க. எங்கள் வீட்டையும் திட்டுவாங்க, பக்கத்துலேயும் திட்டுவாங்க, ஊரே திட்டும் என்னைய. எல்லா பசங்களையும் கெடுக்கிறான் இவன் அப்படின்னு. அவன் இவன் அந்த பையில இந்த பையிலையும் திட்டுவான். ஆனால் எஜமான் தர்பார் போய் உட்காந்து, வாங்க கண்ணு, வாமா உட்காருமா. அந்த வார்த்தையே என்னை மயக்கிருச்சு. அவங்க காலத்திலேயே இருக்க வச்சுட்டாங்க. வாங்கம்மா உட்காருங்கம்மா. என்னைய கூட வாங்கன்னு சொல்ல துனியாவில் ஒரு மனிதர் இருக்கிறாரா? வாங்க போங்க வாமா கண்ணு என்று சொல்வதற்கு துனியாவில் ஒரு ஆள் இருக்கிறாங்களா? அல்லாஹ் அக்பர். ஒரு கிளாஸ் பாலுக்காக நான் பையத்து வாங்கினேன். அதே வந்தது எதுக்காக வேண்டி அதுக்கு பின்னாடி அல்லா தஆலா கொடுத்துறான் பாருங்க. அஸ்பாபுகள் தான் இழுத்துட்டு வர்றதுக்கு ஒரு காரணம் தானே. இப்போ என் ஷேகனா என்னை அன்பு காட்டி வாங்க போங்க வாமா போமா என் மேல பிரியமா நடந்தது. மொத்த துனியாவில் யாரும் என்னை அப்படி கூப்பிட்டதே இல்லை. இவ்வளவு அன்பு என் மேல் பாராட்டியதே கிடையாது. அந்த அன்பு என்னை ஈர்த்து கொண்டு வந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஷேகுடைய காதலரா மாறிட்டாங்க. சதா எஜமா விட்டு வாசல் தான். சர்க்கார் விட்டு வாசல் விட்டு போக மாட்டான். சர்க்கார் போப்பா, அப்போ பொழப்பா பாருப்பா, ஏன்பா என் பொழப்பா கெடுக்கிற? இங்கேருந்து இப்போ பார்த்தாலும் வீட்டில் பயானு கூப்பிட்டா வா, வீட்டு வாசல்ல இருந்தா என்ன? எஜமான் துரத்துவாங்க, போக மாட்டான். ஜி சர்க்கார் போப்பா தானே, துரத்துப்பா. தெரு முனையில் விடுவாங்க, திரும்ப வந்து 2 மாசம் நிற்பாங்க. சுபரிஷா சர்க்கார் சொல்லுவாங்க, எப்பா என் வீட்டில் வயசு பொண்ணு ஒரு கல்யாணம் முடிக்காம இப்போ தான் என் வீட்டு வாசல் என்ன நம்ம ஜனங்க ஊர் மக்கள் தப்பா பேச மாட்டாங்க, இங்கேயே நிற்கிறான் அப்படிலாம் திட்டி பார்த்தாங்க சர்க்கார். நானும் போகிற மாதிரி இல்லை, இப்படி திட்டமோ. சுபரிஷா சொன்னாங்க, வாத்தியார் சார்கிட்ட காசை கொடுத்து இந்த பையில வண்டி ஏற்றி அமுச்சு விட்ருவாங்க லால்பேட்டையிலேருந்து அப்படின்னு. கும்பகோணம் வண்டி ஏற்றி அமுச்சு விட்ருவாங்க. காசு டிக்கெட் எடுத்து இந்த கும்பகோணத்துக்கு போய் இறக்கி விட்ருங்க இந்த பையில. அப்படி டிக்கெட் எடுத்து கையில் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. லால்பேட்டுன்னு கிளம்பி அடுத்த ஸ்டாப்பு கைகாட்டி ஸ்டாப். அங்கே இறங்கி நடந்து வந்துடுவாங்க. வாசல் வீட்டு வாசல் மறுபடியும் நிற்பாங்க. துரத்துவாங்க, மறுபடியும் வண்டி ஏற்றுவாங்க. சிதம்பரம் வண்டி ஏற்றிருப்பாங்க. அப்படி சிதம்பரம் அடுத்தது வந்து ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஸ்டாப்பிங், அங்கே இறங்கி நடந்து வந்துடுவாங்க. அப்படி அப்போ எஜமானுடைய 1000 ஏச்சுக்கள் பேச்சுக்கள் போடான்னு துரத்தினாலும் போக மாட்டேன், வாசலில் தான் நின்றாங்களே. அந்த பரக்கத் அப்படி நிற்கணும் ஷேக முன்னாடி. உன்னை ஷேக புகழ்வார்கள், வாழ்த்துவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள். உன்னை சோதிக்கிறாங்க. ஒரு நஃப்ஸை திட்டுறாங்கன்னு அர்த்தம், உன்னை திட்டல. ஷேக முறைச்சனும் ஓடிடுறான், ஷேக திட்டினா ஓடிடுறான். ஒரு நஃப்ஸ்க்கு குச்சல் நாபா என் ஷேகன் அடிக்கடி சொல்லுவாங்க.
நஃப்ஸு போட்டு புழிஞ்சு எடுக்கணும். அப்படியே குச்சல்னா போட்டு மிதிச்சு சட்டினி ஆக்கணும். தெருவில் கரப்பாம்பூச்சி தெருவில் செருப்பு காலில் போட்டு பசங்க அப்பதான் வீரத்தை காட்டுவாங்க. செப்பல் இருந்து குதிகால் இருக்குல்ல, அதை வச்சு அப்படி சுத்துறது, சட்டினியாகி மண்ணோட மண்ணா போற வரைக்கும் சந்தோஷம். கரப்பாம்பூச்சி கொன்றுகிட்டோம். அதுக்கு பேர் குச்சல்னான்னு சொன்னா நல்ல நசுக்கிறது. நஃப்ஸ்கு குச்சல்னா அது நீ எங்கேயும் நடக்காது. இங்க போனா உன்னை பெரிய ஆளா காட்டுவாங்க, உன்னை சின்ன ஆளா காட்டுறது ஒரு ஷேகுல் தர்பார். மற்ற இடங்கள்லாம் போனா ஒரு பெரிய வாங்க வாங்க பெரியவங்க அல்லாஹூ. ஒரு நஃப்ஸ் அப்படி மோட்டாவாயிட்டே போ, பலூன் ஊத்துன மாதிரி ஊதி அப்படியே நிற்கும் நஃப்ஸ். நஃப்சி நஃப்சி என் நஃப்சி என் நஃப்ஸ். யாரா நஃப்ஸ் கலங்கம் கற்பித்தார்கள். என்னடா நினைச்சு, யார் தெரியுமா, நான் என் வம்சம் தெரியுமா, என் வகைரா தெரியுமா, என்னுடைய மொத்த தெரியுமா, எங்கள் அத்தா யாருன்னு தெரியுமா, எங்கள் தாத்தா யாருன்னு தெரியுமா, இந்த பள்ளிவாசல் நான் தான் கட்டி கொடுத்தோம், இந்த மசா நான் தான் கட்டி கொடுத்தோம், இந்த மாதிரி தெரியுமா உனக்கு அப்படின்னு நஃப்சிட்டு மோட்டாவா நிற்கும், பலூன் ஊதுற மாதிரி ஊதிக்கிட்டு. ஷேகுல் தர்பாருக்கு வந்தா ஊசி எடுத்து குத்துன மாதிரி பலூன்ல புஷ்ஷுன்னு. நான் ஒரு மனுஷனா, எதுக்கு தான் துனியாவில் பிறந்தன்னு தெரியலையே, பேசாம ஒரு புல்லா பிறந்திருக்கலாமே. உமர் நாயகம் சொன்னாங்க, அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய முடியாக பிறந்திருக்கலாமே. யா லைதனி லம் தலித்னி உம்மி, என் அம்மா என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. யார்? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அஃதலுல் பஷர் பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பின்பு மனிதர்களில் மேலானவர்களாக அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க, யா லைதனி லம் தலித்னி உம்மி, அம்மா என்னை பெக்காம இருந்திருக்கணுமே. உமர் நாயகம் சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா லைதனி ஷஜரத்தன் துஅபது, வெட்டி மரத்திலே வெட்டி எடுக்கப்படும் கிளையாக இலையாக இருந்திருக்க வேண்டுமே. அப்படி போயிருப்பனே, மனுஷனா பிறந்துட்டனே, எங்க போய் நிக்க போறனோ, என் கதி என்ன ஆகுமோ, ஏதேது செய்திடுமோ, இந்த பாவி விதி ஏதேது செய்திடுமோ என்று அழுக வச்சுட்டான். அப்ப ஷேக் என்ன செய்வாங்கம்மா, குச்சல்னா உடச்சுக்கோ, இந்த அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அதுக்கு தாங்க ஷேഖுடைய சுஹபத்தில் இருக்கணும். ஷேഖுடைய சுஹபத்தில் யார் இருக்கணும், ஒரு நஃப்ஸ்னு ஒன்று இல்லையமாக்கிடுவாங்க. ஒரு நேரம் பார்த்தா ஆஹா இவர் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு புகழ்வாங்க. ஒரு நேரம் மனுஷன்டா நீங்கெல்லாம் எரும மாடு, மாட்டுக்கிறதுக்கு புத்தி கூட உனக்கு இல்லை. எங்க எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு சொல்லலாம், ஒரு நஃப்ஸ் பாராப்பா. சரி இப்ப நஃப்ஸ்னு சொல்றது என்ன, நஃப்ஸ் பாட்டு நான் பாட்டு படுத்துது பாராப்பா, திரும்பி பார்க்கலாம் சரி. அவன் என்னை என்ன திட்டு இருக்கும்போது அவன் என்னை எப்படி பார்க்கறான், இவன் அடே எப்ப நீ எல்லாமே ஒருத்தன் வந்துருச்சோ அப்ப எப்படி திரும்பி அடுத்த பாப்ப நீ. ஏக்கு பீனி ஏக்கு தானி ஜிஸ்கா ஷேவா ஹோகயா. அவன் என்ன நினைக்கிறான், இவன் நினைக்கிறான், அதை பத்தி என்ன கண்டுக்கிறான். மற்றவர்கள்லாம் வெறும் சுவர்களாக பார், வெறும் தோற்றங்களாக பார். என்னை பத்தி என் ரப்பு என்ன நினைக்கிறான். இந்த உலகம் உன்னை புகழ்ந்தால் புகழட்டும், இகழ்ந்தால் இகழட்டும். உன் ரப்பு உன்னை என்ன நினைக்கிறான் அதை பார். கர்னா खुश हमसे तो आलम हो न हो, हामिया हमको तो तुमसे काम है. சுபூர் ஷேக் பிலா சர்க்கார் தூக்கி சொல்லுவாங்க, ஷேக விளங்கன முரீது அவர் ஒருத்தர் தான்ப்பா மொத்த முரீதுகள். இறைவனை விளங்கியவன் 1000 ஒருவன், ஹக்கை விளங்கியவன் 1000, நபியை விளங்கியவன் 1,00,000 ஒருவன், ரசூல் விளங்குறவன், குருவை விளங்கியவன் 1,00,00,000 ஒருவன் அப்படின்ட்டான். ஏன் அப்படி? மாரிஃபத்துல்லா கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்னன்னு விளங்கி கொடுக்கும். அல்லாஹ் பார்த்தது இல்லை, அல்லாஹ் பார்த்தது இல்லை, அல்லாஹ் அந்தஸ்து ஒத்துக்கும். ரசூலை இவன் கூட இருந்து பார்க்கறான். நம்ம கூட தான் நடந்து வந்தாரு, நம்ம கூட தான் சாப்பிட்டாரு, கடத்தல வளர்த்தினாரு, திடீர்னு வகை வருதுன்னு சொல்றாரு. எப்படி நம்புறது? நம்மை போன்றுதான் கண்களும் இருக்கிறது, காதும் இருக்கிறது, மூக்கும் இருக்கிறது, வாயும் இருக்கிறது, உணவும் இருக்குதார்,
நம்மை போன்றுதான் தன் தேவைகளை பூர்த்தி மலஜலம் தேவை, மனைவி மக்கள் எல்லாமே இருக்கு. புதுசா நபிக்கு அந்தஸ்து பெருசுன்னு அது எப்படி? அறிவு வேலை செய்யாது. மாலி ஹாதர் ரசூல் யகுலு தஆம வ யம்ஷி ஃபில் அஸ்வாக், உணவை அருந்துகிறார்கள், இப்படித்தான் கடைத்தெரு உலாத்துகிறார்கள். கதாலிக கானு கதாலிகல் அன்பியாவு கானு யகுலுன தஆம வ யம்ஷூன ஃபில் அஸ்வாக். ஆயிடுங்க பை, முன் சென்ற நபிமார்களும் இப்படித்தான் உணவு அருந்துவார்கள், கடைத்தெருவில் செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் உலாத்தக்கூடியவராக இருப்பாங்க. யம்ஷூன ஃபில் அஸ்வாக். ஆயிடுன பை. கதாலிகல் அன்பியாவு கானுவா இப்படியா? வமா அர்சல்னா கப்லக மினல் முர்சலீன் இல்லா இன்னஹும் லயக்குலுன தஆம வ யம்ஷூன ஃபில் அஸ்வாக். இப்படித்தான் உங்களுக்கு முன்பும் நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறோம், அவர்களும் உணவு அருந்தக்கூடியவர்களாகும், கடைத்தெருவில் உலாத்தி சாமா வாங்கிட்டு வரக்கூடியவர்கள் இருந்தார்கள். இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடத்தலுக்கு போனாங்க, சாமா வாங்கினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. இப்படி கடத்தல் உலாத்தான் நம்ம மாதிரி சாப்பிட்றாங்க, நம்ம மாதிரி கல்யாணம் முடிக்கிறாங்க, புள்ள பெக்குறாங்க, 1 2க்கு போறாங்க. என்னன்னா புதுசா அல்லாஹ் அறிவு வருது, அவங்க அந்தஸ்துக்கு யாரும் வர முடியாதுன்னு அது எப்படி ஒத்துக்க மாட்டாங்க. அறிவு வேலை செய்யாது. இந்த கண்ணை கொண்டு பார்த்தா அறிவு வேலை செய்யாது. நீ அபூபக்கர் அந்த கண்ணை கொண்டு பாரு, உமர் நாயக் கண்ணை கொண்டு பாரு, உஸ்மானே கனியுடைய கண்ணை கொண்டு பாரு. கண்ணை கீழே மூடிதான் வச்சேன், கண் திறந்து பார்த்தது இல்லை பெருமானார். ஜி அவரை மனுஷனாவே பார்க்கல, அவங்க அல்லாஹ் இருந்து அவங்க ஒவ்வொரு செயல்பாடும் அல்லாஹ் இருந்து உத்தரவா தான் பார்த்தாங்க. பெருமானார் தொழுது கொண்டிருந்தார்கள். ஒரு முறை வெயில் காலம், செப்பல் போட்டு தொழுவாங்க, ஜாயிஸ் தானே. கீழே மணல், தொழுகையில செப்பலை கழட்டி உரமா வச்சாங்க. மொத்த ஜமாத்து செப்பல் கழட்டி வச்சுட்டாங்க. எல்லாரும் செப்பல் போட்டு தொழுது இருந்தாங்க. செப்பலை கழட்டி வச்சோம்னா அத்தனை ஜமாத்தும் சேர்த்து செப்பலை கழட்டி ஓரமா வச்சுட்டாங்க. தொழுது முடிச்சுன்னு சொல்ல கேட்டாங்க, நீங்க என் செப்பல் கழட்டுனீங்க? நீங்க கழட்டிங்க, நாங்க கழட்டிட்டோம். நீங்க எல்லாட்டும் இல்லாம செய்ய மாட்டீங்க, வகை இல்லாமல் செய்ய மாட்டீங்க. யாரும் சொல்லலாம், நீங்க கழட்டியதை நாங்கள் பார்த்தோம், நாங்களும் கழட்டிட்டோம். இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகும்போது வந்தாங்க. இந்த செப்பல் நடந்து வருகிற பொழுது கீழே ஏதோ ஒரு எச்சில் போன்று ஒட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் கழட்டி வச்சுட்டேன், நீங்க போட்டு தொழுவலாம், அவனும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேள்விதான் இல்லை சஹாபாக்கள். பெருமாள் தொழுது இருந்தாங்க, சஹாபாக்கள் தொழுது இருந்தாங்க. கிப்லா மாறிச்சு, பெருமாள் கிப்லாவை திரும்பினாங்க, மொத்த பேரும் திரும்பிட்டாங்க. ஏன் கேள்வி கேட்கவே, எல்லா பேரும் திரும்பிட்டாங்க. நீங்கள் திரும்பினீர்கள், நாங்கள் திரும்பினோம். என்னது அது மாதிரி இத்திபா. ஜி நஃப்ஸுக்கு குச்சல்னா என் ஷேഖன் சொல்லுவோம், நஃப்ஸை போட்டு நசுக்கணும்பா. உயர்த்தும் போது உயர்த்துவாங்க ஷேഖ், தாழ்த்தும் போது தாழ்த்துவாங்க. அப்ப நஃப்ஸை பாரு எப்படி இருக்கு. இந்த உலகத்தை பத்தி என்னன்னு திரும்பி பார்க்குறேன். ஒரு முறை ஒரு ஜமாத் வந்து சர்க்காரை பார்க்கறது, கிப்ஸ் ஜமாத் வந்துருச்சு. சர்க்காரை பார்க்க கூட்டமாக வேனில் வருவாங்க, 2-3 காரில் வருவாங்க. எல்லாம் சர்க்காரை தன் வீட்டிலே உணவை சமைச்சு கொடுப்பாங்க, பிராணியமாக கையாலே. எல்லாம் வந்தாங்க. சர்க்கார் கோழி கறி எல்லாம் சமைச்சு மதியானம் சாப்பாடு பெரிய தஸ்தர் இருந்துச்சு, பந்தி எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க. ஜமாத்தில் வந்தவங்க, அவங்க கார் டிரைவர் வேன் டிரைவர் வந்திருப்பாரு, அவங்களே உட்கார வச்சுட்டாங்க. பந்தி பரிமாற பிஸ்கின்னு சொல்லிட்டாங்க. எடுத்து எல்லாருக்கும் சால்னா சோறை வச்சு சால்னா வச்சு எல்லாம் எதுவும் என்னை பார்த்து என்னப்பா ஊற்றிட்டே சர்க்கார் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. பெரிய பந்தி நடக்குது, இதை முன்னாடி உட்காந்துருக்காங்க. நான் ஊற்றிட்டே இங்கே கிட்ட வந்தேன்னு கேபா நஃப்ஸ் கேபா தான் கித்தாபட ஆலிமும், நான் எவ்வளோ பெரிய ஆலிம் ஷா, அப்சல் உலமால ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு, ஜி வாகையாவி, இப்போ முதர்ரிஸு மதரசால முதர்ரிஸு, எல்லாத்துக்கும் நான் முஸ்லீம்ஸ்லாம் உட்காந்துருக்கோம். சில டேன் டிரைவர்லாம் வந்துருக்கேன். எல்லாத்துக்கும் சால்னா ஊற்றி சோத்தை ஊற்றி எடுத்து வச்சு இலையை போட்டு கையில் தண்ணி ஊற்றி
बताएंगे सगा बदल क्या बा नफ्स क्या बोलता है नफ्स को कुचलना बा எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நானும் உட்காந்து மிச்சம் மீதி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிஞ்சுங்களா நைட்டு தாலிம் பையன் எல்லாம் முன்னாடி உட்காந்துட்டாங்க மிஸ்க்கு ஏதோ வேலையை போயிட்டு வந்தேன் சக்கார் அதிரத்தை முன்னாடி விடுங்க நவுந்து உட்காந்து இடம் விடுங்க உங்க கால் தப்பி தவறி ஹதரத்து மேல பட்டா இது வரைக்கும் நீங்க வாங்கின மொத்த ஃபைதான் போயிடும் எல்லாம் அடிச்சு பிடிச்சி நவுந்து உட்காந்து முன்னாடி விடுங்க ஹதரத்தை வந்து தெரியுமா உங்களுக்கு முன்னாடி கூட உட்கார வச்சுட்டாங்க காலையில அந்த ஓட்டு क्या बोलता नफ्स बड़ा समझता क्या பெரிய ஆளை காட்டுத்த நப்சு ஒண்ணு அந்த மாதிரி வாழ்க்கையில எதுமா புரட்டி எடுத்தவங்க தான் சுபூரி ஷாக்கபிலா ஒரு நேரம் பார்த்தா வீட்டு வாசலுக்கு வராதுடா எதையாவது தூக்கி அடிச்சுன்னு சொல்லுவாங்க துரத்து ஒரு நேரம் ஷேக விளங்கின ஒரே முரீது சுபூரி ஷா தான் அப்படின்னு சொல்றாங்க விளங்குங்க அப்ப அல்லாஹ் விளங்கினவங்க 1000 பேர் ரசூலை விளங்கினவங்க 1000ல் ஒருவர் அல்ல இறைவனை விளங்கியவர் நபியை விளங்கியவர் 1,00,000ல் ஒருவர் குருவை விளங்கியவர் கோடியில் ஒருவர் ஏன்னா நபியிடத்தில் கூட வெளிப்படையா மோஜிசாக்கள் வரும் அதை வச்சு நபியுடைய அந்தஸ்தை வித்தியாசப்படுத்துக்கும் குருட்ட ஒண்ணுமே தெரிய வராது இது வெளியே தெரியாது அவனுக்கு அப்படி ஒன்றும் பெரிய ஆளு தெரியலையே ஒன்றும் கராமாத்தெல்லாம் கொட்டலையே ஒன்று அப்படியே பெருசா ஒண்ணு இல்லை இவருக்கு என்ன வருது மாட்டிக்குவோம் குருவுடைய அந்தஸ்து விளங்கணும் கோடியில ஒருத்தவங்க நபியே சொல்லிட்டாங்களா இல்லையா நம்மள மாதிரிதான் சாப்பிட்றாரு நம்மள மாதிரிதான் தூங்குறாரு நம்மள மாதிரிதான் கூடை உடுத்துறாரு நம்மள மாதிரிதான் கல்யாணம் முடிக்கிறாரு தெருவில் போறாரு காய்கறி வாங்குறாரு எல்லாமே நம்மள மாதிரிதான் அப்புறம் என்ன வகை புதுசா இருக்கு இப்ப குரு எப்படி வழங்குவான் ஒருத்தன் ஷேக் எப்படி வழங்குவான் இத்தனைக்குமே நபி எடுத்த மோஜிசாக்கள் வெளியே வருது நபி உட்காந்தா கராமத்து நடந்தா கராமத்து நடந்தா மோஜிசா மேல மேகம் கொடை பிடிக்குது இது நடக்குது இல்லையா இப்போ குருவுக்கு எதுவும் கொடை பிடிக்க மாட்டாங்க அவரும் கஷ்டப்படுறாங்க அவங்க சளி பிடிக்குது அவங்களும் மூசி போடுறாங்க டாக்டர்கிட்ட போறாங்க அவங்களுக்கு வியாதி வருது இது என்ன பெருசா அவங்க துவா மட்டும் பேர் ஃபெசலா ஒன்றும் இல்லை இல்லையே கிடையாது என்று கல்வில வசுவாசம் போட்டுருவான் அதனால சுபூரி ஷாக்கபிலோட கராமத்துல பெரிய கராமத்து தெரியுங்களா 1000 சோதனைகளுக்கு மத்தியில் ஷேக விட்டு போகாம 50 வருஷம் கூட இருந்தாங்களே அதுவே கராமத் தான் ரொம்ப பேர் போயிடுறோம் 5 வருஷத்துல போயிடுவோம் 10 வருஷத்துல போயிடுவோம் போடி போயிடும் இருக்க மாட்டாங்க குருவுல எதுவும் புதுசா எதுவும் பார்க்கலையே குரு தான் என் வாழ்க்கை இந்த ஷேக் தான் என் வாழ்க்கை फैसला मेरी किस्मत का होगा वही जो तुम्हारी जबान से निकल जाएगा என் விதியுடைய முடிவு எஜமானே உங்கள் கையில உங்கள் திருநாவிலிருந்து என்ன வருகிறதோ அதான் என் விதி फैसला मेरी किस्मत का होगा वही जो तुम्हारी जबान से निकल जाएगा உங்கள் திருநாவிலிருந்து என்ன வருகிறதோ அதுதான் என் விதி அப்படி உட்கார்ந்து இருக்கிற முரீதுகள் கோடியில் ஒருத்தர் தான் இருப்பாங்க அப்ப எஜமா சொன்னாங்க என்னை விளங்கிய முரீதுகள் ஒருத்தவங்க தான் சுபூரி ஷா அப்படின்னு சொல்றது என் காதலே நான் கேட்டேன் என் காதலே கேட்டேன் ஒரு முறை ஒரு சபை நடக்குது ஒரு மசாலா பத்தி எல்லாரும் விவாதிக்கிறாங்க ஒரு கணவன் மனைவி பிரச்சனை என்ன செய்யலாம் ஆளாலும் ஒரு கருத்து சொல்றாங்க அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் சுபூரி ஷா உட்கார்ந்தே இருக்கிறாங்க ஃபைசன் தர்பார்ல நானும் உட்கார்ந்து அப்போ கடைசியா சுபூரி ஷாட்ட கேட்டாங்க சும்மா கேப்பா போயிட்டு நீ என்னப்பா சொல்ற சர்க்கார் இப்படிதான் செய்யணும் இது ஒத்து வராது நீ என்னதான் ஒட்டணும்னு விட்டார் அதனால அவங்கள தனித்தனியாக ஆக்கி விட்டுறது நல்லது மற்றவங்க எல்லாம் வேற கருத்து சொல்லுவோம் உடனே என் கல்வில என்ன வந்துச்சோ அது சொல்லிட்ட பாட்டியா நீங்க குருவுடைய கல்புக்குள்ள கல்பை போட்டு எடுக்கிறீங்க என் கல்வில என்ன வந்துச்சோ அதை நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டாங்க சொல்றாங்க குருவுடைய உள்ளத்தோடு உள்ள சேர்த்துறணும் அந்த கல்வில பிரதிபலிக்கிறது அப்படியே இங்கே வரும் விளைஞ்சுங்களா உங்க நாவில் என்ன வருகிறதோ அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னா
அப்படி ஆக்கியவர்கள் ரொம்ப சொற்பமானவர்கள் மனிதர்களிலே. என் ஷேகனா சொன்னாங்க, என்னுடைய நூறு நாயகம் ஒவ்வொருத்தருக்கும் ஹிலாஃபத்து கொடுத்து ஒரு பேர் வைப்பாங்க. ஆனால் யாருக்கு எப்படி பேர் வச்சாங்களோ அப்படித்தான் வாழ்நாளில் அவங்க ஆயிட்டாங்க. அந்த வார்த்தையுடைய மகிமை பாருங்க. ஜமாலின்னு பேர் வச்சா கடைசி வரைக்கும் அதே ஜமால். யாருக்கு என்ன பேர் வச்சாங்க அதுதான். கலீமின்னு பேர் வச்சாங்க, வாழ்நாள்லாம் கலீம் தான். அவங்க வாயை திறந்தா தஃப்சீர், குர்ஆனுடைய முழு தஃப்சீர் அவங்க தான். கலாமுல்லாவுடைய மஸ்ஹரா அவங்க ஆயிட்டாங்க. ரஃபீகின்னு வச்சாங்க, ரஃபீகி தான். நிசாமின்னு வச்சா அதே நிசாம். எல்லாத்தையும் நிறைய பேர் சொல்லி காமிச்சாங்க. தன்னை சொல்லிக்கல, நான் சொல்றேன். ஃபைசின்னு பேர் வச்சாங்க சார் என்ன என் குருநாதர். ஃபைசினா ஃபைசான், அள்ளி கொடுப்பவர்னு அர்த்தம். வாழ்நாள்லாம் எஜமா அள்ளி கொடுத்த மாதிரி துன்யாவில் எந்த ஷேப்பும் கொடுக்கவே இல்லை. வர்றவங்களுக்கு உணவும் சோறும் காசு பணமும் வாழ்க்கை வசதிகளும் அள்ளி கொடுத்து ஞானங்களையும் அவங்க அள்ளி கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்கல. எதையுமே மறைச்சு வைக்கல ஷேகுமார் வைத்தியநாயகம். மற்றவங்களாம் மறைச்சு பேசுவாங்க. எஜமா வந்துட்டாங்க, கியாமத்து குருபு, அடக்கி வச்சு தேக்கி வச்சு என்ன செய்யறது, இந்தா வாங்கிக்கோ. எடுத்த ஒன்றும் பெரிய பாடம் தான். எதையுமே ஒளிச்சே வைக்கல. உஜூத் சிஃபாத் அஃபால் ஆதார்லாம் பின்னாடி சொல்லக்கூடிய பாடம் எல்லாம் எஜமா திறந்து விட்டாங்க. ஃபைஸ் நாயம் மாதிரி அள்ளி கொட்டியோ ஃபைசான கொட்டினவங்க யாரையும் பார்க்க முடியாது. இப்போ நூறு நாயகம் யார் யாருக்கு என்ன பேர் வைத்தார்களோ அந்த பேர் அப்படியே அவர்கள் பிரதிபலிக்கக்கூடியதாயிருச்சு. சேஷம் என்ன சொல்றாங்களோ அந்த வாயில் என்ன வந்துச்சோ அது. இப்போ சேகுடைய வார்த்தைகள் ரொம்ப நம்ம பயப்படும். சுபூரி ஷேகுடைய வாழ்க்கை வரலாறு நீண்ட சரித்திரம். ஏன்னா அவங்களோட மிஸ்கின் 25 வருஷம் பழகிறேன். எத்தனையோ சஃபர்களில் அவங்க கூட இருந்து, இன்னும் சொல்ல போனா அவர்களோடு 25 ஆண்டு காலங்களில் மிக அதிகமாக பிரயாணங்களை கூட இருந்தது மிஸ்கினாக தான் இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிளம்பிடுவோம், நடுவில் எல்லா மஜ்லிஸ்களையும் கிளம்பிடுவோம். வாரத்தில் 2 நாள் வெள்ளிக்கிழமை எல்லாம் கட்டாயம் வெளியூர். இதெல்லாம் வெளியூர் பயணங்கள், கடைநூறு கோயம்புத்தூர் எங்கே போனாலும் சும்மா முஸ்கின் கூட்டி போயிடுவாங்க. ரமலான் முழுசும் ஒரு நாள் வீட்டில் இருக்க மாட்டோம். முதல் நாள் ராமநாதபுரத்தில் இருப்போம், அடுத்த நாள் மயிலாடுதுறை இருப்போம், அங்கே அடுத்த நாள் மெட்ராஸில் இருப்போம். 30 நாள் 30 ஊர், இப்படியாக 10-15 ரமலான்கள். ரொம்ப காலங்கள் அவர்களோடு இருந்தோம், ஒரே அறையில் இருந்தோம். இல்லை அவங்களுக்கு கேட்ட செய்திகள்லாம் ரொம்ப இருக்குது என்கிட்ட. எனக்கு ஒரு ஆசை, அது மக்களுக்கு படிப்பினையாக இருக்கும்ல. அல்லாஹ் நாடுவானே ஆனால் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அவரிடம் பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட விஷயங்கள் சொல்கிறேன். அப்போ அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கங்க. 1000 தடவை ஷேகை துரத்திய பொழுது கூட ஷேகுடைய தர்பாரை விட்டு அவங்க போனதே கிடையாது. என் வாழ்க்கை என் ஷேகுடைய கையில் தான். இந்த உண்ணுகிற உணவு என் ஷேகுடைய துவாவில் அல்லாஹ் கொடுத்துருந்தான். அபீம் துர்ஸகூன், அவர்களின் காரணமாகத்தான் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள் என்று பெருமானா சொன்னாங்க. சொல்லாங்க என் ஷேகுடைய துவாவில் தான் இன்னைக்கு நான் வாழக்கூடிய. நான் போட்டிருக்கிற சட்டை என் ஷேகுடைய பிச்சை, போட்டிருக்கிற துண்டு என் ஷேகுடைய பிச்சை, நான் போட்டிருக்கிற தொப்பி என் ஷேகுடைய பிச்சை. இப்படி கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்கள். இறுதி மூச்சு வரைக்கும் ஷேகுடைய பிச்சையில வாழ்ந்தாங்க, அந்த உணர்வுல வாழ்ந்தாங்க. அலஞ்சபை அந்த மாதிரி அவர்கள் எப்படி ஷேகை விளங்கினார்களோ அந்த மாதிரி நாமும் ஷேகை விளங்கி வாழ்பவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்குவானாக. ஷேகுடைய காதலில் நம்மை வாழக்கூடியவர்கள் ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.